எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே இருக்கிற இடத்துல கனடாவில் பார்த்திங்கன்னா 1 வீக் ஸ்ப்ரிங் பிரேக்கு, ஸ்கூல்லாம் லீவுன்றதுனால நாங்கள் சிட்டிக்கு இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போனோம். அந்த vlog தான் அதில் பார்க்க போகிறீங்க. என்ன தான் அஃபிஷியலி ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருந்தாலும் இன்னும் வின்டருக்கான வெதரில் தான் நாங்கள் இன்னும் போயிட்டுருக்கு. இன்னும் ஸ்னோஃபால் இருக்குது, அதே மைனஸில் தான் போயிட்டுருக்கு. 3 months ஆர் 4 months ஒன்ஸ் தான் நாங்கள் சிட்டிக்கு ட்ராவல் பண்ணி போவோம். அங்கே பார்த்திங்கன்னா பல்காக இந்தியன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது அதெல்லாம் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அதுக்காக தான் நாங்கள் போவோம். இந்த வீக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால சரி நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு போனோம். ஒரு 2 days ஸ்டே பண்ணிவிட்டு ரிட்டர்ன் நாங்கள் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ரோட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் 2 பக்கம் இன்னும் ஸ்னோ பார்க்கலாம், ஹைவேஸில் பார்க்கலாம். நாங்கள் நெக்ஸ்ட்டு டவுனில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதை சாப்பிட்டுட்டு எங்கள் டிரைவை கண்டினியூ பண்ணி போயிட்டே இருந்தோம். ஆக்சுவலி இட்லி ஃபஸ்ட் டைம் ஃபோக்கில் சாப்பிட்றோம், கையில் சாப்பிடாம. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து இங்கே எவ்வளோ எட்மாண்டன் போகிறது எவ்வளோ கிலோமீட்டர்னு? நம்ம வீட்டிலேருந்து எட்மாண்டனுக்கு ஆல்மோஸ்ட் 275 to 280 கிலோமீட்டர்ஸ் வரும். ஒரு 2.5 ஹவர்ஸ்லேருந்து 3 hours ஆகும். ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா 3 hours 300 கிலோமீட்டர்ஸ். அது ரோடு, கிளைமேட்டு, டிராஃபிக் எல்லாத்தையும் பொறுத்து இருக்குது இல்லை? வெதர் நல்லா இருந்ததுன்னா நம்ம 2.5 ஹவர்ஸ்லேயே வந்துடலாம். வின்டர் சீசன்லலாம் நம்ம ட்ரைவ் பண்ணி போகிறதுக்கு 3.5 ஹவர்ஸ் கூட ஆகும். ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுத்து ட்ரைவ் பண்ண முடியாது. எவ்வளோ சேஃபாக ஓட்ட முடியுமோ அவ்வளோ சேஃபாக ஓட்டு போகிறதுனால 3 மாதத்துக்கு ஒரு தடவை மளிகை சாமான் வாங்குறதுக்கு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரோமே, இதெல்லாம் நம்ம இந்தியாவில் பண்ணதில்லை. இந்தியாவில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்தியாவில் வீட்டை விட்டு கீழே இறங்கினாலே கடைங்க இருக்குது, எல்லா பொருளும் நம்மளுக்கு தேவையான கிடைக்குது. இப்போ நம்ம போகிற டவுனுக்கு இப்போ எட்மாண்டன் போகிறோம் அப்படின்னா அந்த டவுனில் எல்லா நாளுமே போய் வாங்குற மாதிரியான ஸ்டோர்ஸ் இருக்குது. எல்லாமே கிடைக்கிற ஸ்டோர்ஸும் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது, பண்டிகை நாளில் தேவையான பொருள் சேர்றது எல்லாமே அந்த டவுனுக்கு வருது, அந்த எட்மாண்டன் சிட்டிக்கு வருது. இதே ஸ்லேவ் லேக் மாதிரியான சின்ன டவுனுக்கு ரொம்ப லிமிட்டட் சாய்ஸ் தானே வருது. அந்த 3 மாதம் 4 மாதம் நம்ம அந்த வின்டரோட ஸ்ட்ரெஸ்லேருந்து தப்பிச்சு ஒரு ட்ரிப்பு வர்றது தான். ட்ரிப்புனா எல்லாரும் ஊர் சுற்றி பார்க்க போவாங்க, நம்ம மளிகை சாமான் வாங்குறதுக்கு போகிறோம், அதான் பெரிய ட்ரிப். இப்போ அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ட்ரிப்புன்னு நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ்க்காக தான் போகிறது. எனக்கு அப்போ தான் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ ஞாபகம் வந்தது. பீப்புள் லிவிங் இன் அப்ராட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியன் ஸ்டோர்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவாங்க, வருஷம் ஃபுல்லாக காசு சேர்த்து வச்சு இந்தியா ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு. அதை தான் நாங்கள் பேசிட்டு வந்தோம். சிட்டியில் இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரியான இது கிடையாது. நாங்கள் டவுனில் இருக்கிறதுனால நாங்கள் இந்த ட்ராவல் பண்ணி வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி பேசிக்கானதெல்லாம் இங்கேயே நாங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்கும். கொஞ்சம் பல்கான பொருள் வேணும், நாட்டு காய்கறி மாதிரி ஆன இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் அங்கே போயிருந்தது. நாங்கள் டேரெக்டாக பாகுபலின்னு ஒரு ஆந்திரா குசைன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக அப்படின்னு கேள்விப்படுத்தோம். நேராக லஞ்சுக்கு நாங்கள் அங்கே தான் போனோம். அங்கே லஞ்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ஹோட்டல் போய் செக்இன் ஆனோம். செக்இன் ஆனதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா கோவில். கிட்ஸ் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ரூம் செக்இன் ஆகிட்டு ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களோட ப்ரையாரிட்டி என்னென்னா ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்றதை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்கள் கூட கிளம்பி வந்தாங்க. நாங்கள் இருக்கிற டவுனில் கோவில்லாம் கிடையாது. ஸோ எப்போல்லாம் நாங்கள் இங்கே சிட்டிக்கு வருவோமோ அப்போல்லாம் கோவிலுக்கு போயிடுவோம்.
இது ஒரு மகா கணபதி டெம்பிள். அன்றைக்கி யுகாதின்றதுனால கொஞ்சம் கூட்டம் இருந்தது, ரொம்பலாம் க்ரௌட் இல்லை, பட் நிறைய பேர் பார்த்தது கொஞ்சம் நல்லா இருந்தது. கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பேஸ்மெண்ட்டில் நம்ம போனோன்னா ஷூ ரேக்கு, ஜாக்கெட்லாம் கட்டி வைக்கிற மாதிரியான ஸ்பேஸ் இருக்கும். அங்கேயே ஒரு டைனிங் ஹால் மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே கோவிலுக்குள்ளே வீடியோ அலௌடு கிடையாது, அதனால் உள்ளே எடுக்கல, வெளில வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். கோவிலை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா கணேஷ் ஸ்வீட்டு. இது ஒரு நார்த் இண்டியன் ஸ்டைல் ஆஃப் ஸ்வீட் ஸ்டால் தான் அது. ஸோ சாட் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கும், ரொம்ப அத்தன்டிக்காக அந்த டேஸ்ட் இருக்கும் அங்கே. அதை சுற்றி ஃபுல்லாகவே இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் நீங்கள் அந்த இந்தியன்ஸ் தான் க்ரௌடடாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் இந்தியாவில் தான் நம்ம இருக்குமா, மும்பை டெல்லியில் எங்கேயா இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அப்படி தான் இருக்கும் அந்த இடம். அங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க புதுசாக. நாங்கள் இப்போ வந்தாலும் காஜு கட்லி, ஜிலேபி, குலாப் ஜாமுன் இதெல்லாம் தான் வாங்குவோம். அது இல்லாமல் சாட்லாமும் நல்லாயிருக்கும். ராஜ்மா கிரேவி, அதுக்கப்புறம் சன்னா இதெல்லாமே வந்து நல்லா சூடாக அவங்க குக் பண்ணி அப்போ சர்வ் பண்ணுவாங்க. எப்பயுமே அது க்ரௌடடாக தான் இருக்கும். நாங்கள் அந்த டின்னருக்கு வாங்கிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாமும் வாங்கிட்டு அங்கேருந்து ஆப்போசிட்டில் வந்து சர்தார்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி அதில் போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போன்ட்டு கிளம்பணும். சரி புதுசாக அந்த ஷாப் இருக்குது அப்படின்றதுனால ட்ரை பண்ணலாம் வந்தோம். இது ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது ப்ரைஸ் எல்லாமே மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறதுக்கு. எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லாங் விலாகு வீடியோ எல்லாம் போடுங்க அப்படின்ட்டு, அதுவும் வின்டரில் போடுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இது ட்ரை பண்ணி போட்டோம். வந்து $1 கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அப்படின்னா $65 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன தான் வந்து இவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்ம மைண்டு எப்பயுமே இந்த ஒரு டாலர்ஸை வந்து இந்தியன் மணிக்கு கம்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. சரி நம்மளுக்கு ஏன் இங்கே வந்து நான் அந்த ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணுற பழக்கம் வருது சொல்லு. இல்லை நம்ம வந்து போய் டிமோட்டன்ஸில் ஒரு காஃபி குடித்தாலே எவ்வளோ வருது, $1.50 ஓகே. அதுதான் மினிமமா. மற்றபடி நம்ம வந்து ஃபிக்ஸ் கஃபேலலாம் போய் காஃபி குடிச்சோன்னா $5 மேலே காஃபி. நம்ம வேற எங்கேயும் காஃபி குடிக்கிறது கிடையாது. அதை தாண்டி நம்ம இங்கே வந்தப்போ இங்கே எங்கேயுமே டீ வந்து எங்கே குடிச்சிருக்கோம். இங்கே என்மாடன் வந்து இதில் தான் நெய்தலில் மட்டும் தான் குடிச்சிருக்கோம், வேறு எங்கேயுமே டீ குடிச்சதில்லை. இந்தியன் அண்ட் சவுத் இந்தியன் ரெண்டுமே இருந்தது. லைட்டாக நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டேக்அவேவும் நாங்கள் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் ரூமுக்கு திரும்பியும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே நாங்கள் வேறு எங்கெல்லாம் போகணுன்றதை அடுத்தடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.